ஹலோ மக்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக அமெரிக்கா மருத்துவமனை அனுமதிப்பதற்கு அனுமதி கேட்டு தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியுள்ளார். எதற்காக, என்ன காரணம், குறிப்பாக நீதிமன்றம் என்ன சொன்னது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் 15 மாதங்கள் உள்ளே இருந்ததற்கு அசோக்குமார் அவர்களும் மிக முக்கியமான காரணம். அதாவது திமுகவில் தான் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு முன்னால் அவர் தாய் கழகமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் தான் அவர் அமைச்சராக செயல்பட்டார். போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய பொழுது வேலை வாங்கி தருவதாக சுமார் 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார் என்றும், அந்த பணத்தை சட்டவிரோதமாக செயல்பட்டதன் காரணமாக செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார், அவரது நண்பர் உள்ளிட்டவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியது. இதில் மிக முக்கியமான குற்றவாளி செந்தில் பாலாஜி தான் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டதே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான். ஏனென்றால் அவர்தான் பணத்தை பெற்று அந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக ஹவாலாக மாற்றி ஏமாற்றியதும் அவர்தான் என்றும் ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். பிறகு ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் 15 மாதங்கள் சிறையில் இருந்தார், அவரது தம்பி மட்டும் ஏன் சிறையில் இல்லை என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்ததன் காரணமாகத்தான் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 முறை சம்மன் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனாலும் அவர் தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடுதல் பணியில் ஈடுபட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்தும் விசாரணையை மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், அதாவது புழல் சிறையில் செந்தில் பாலாஜி இருந்தார் அல்லவா, அதுவரைக்கும் அவர் தலைமறைவாகத்தான் இருந்தார். சமீபத்தில் தான் தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அதற்கு பிறகு அவர் தான் சரணடைந்து விடுவதாகவும், தனக்கு முன்ஜாமீன் கேட்டும் நீதிமன்றத்தில் சரணடைந்ததால் அவர் முன்ஜாமீனில் தற்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார். இந்த நிலையில்தான் இருதய பிரச்சனையின் காரணமாக அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது என்ற காரணத்தினால் நேற்று முன்தினம் அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தற்பொழுது நீதிமன்றமானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கிற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும். இந்த வழக்கு ஜூன் 30ஆம் தேதி அன்று ஒத்திவைத்துள்ளது நீதிபதி. இந்த நிலையில்தான் அசோக்குமார் அவர்கள் உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்வதால், குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குமூலத்தை பெற்றுவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே மாறும். சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா? அதாவது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றினார் என்ற வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா, அத பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வழக்கு முடியும் போதுதான் அதன் உண்மைத்தன்மை வெளிவரும். ஆனால் அதற்கு முன்பாக அமெரிக்க பயணம் மேற்கொண்டு விட்டால் அவர் எப்பொழுது இந்தியா வருவார் என்பதும் தெரியாது. அதற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த வாக்குமூலத்தையும் பெற்றுவிட்டால் செந்தில் பாலாஜிக்கும் இது சிக்கல், அதே நேரத்தில் திமுகவிற்கும் இது சிக்கல். உங்களது பார்வையில் செந்தில் பாலாஜிக்கு அனுமதி வழங்கலாமா, அல்லது அவரிடம் இருந்து உண்மையை பெற்று 100க்கு மேற்பட்டவர்களது பணத்தை காப்பாற்றி அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதுவரை நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. நன்றி.